ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று கார்த்திகை முருகப்பெருமானுக்கு பிடித்த இந்த சூட்சமமான 3 பொருட்களை நெய்வேத்தியமாக வைத்து நீங்கள் என்ன கேட்டாலும் அது முருகப்பெருமான் கொடுப்பார். ஆமாங்க, அது என்னென்ன அந்த சூட்சமமான பொருளை நெய்வேத்தியமாக வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்வதற்கு மாதந்தோறும் 2 விசேஷமான நாட்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு வரும். ஒன்று கார்த்திகை நட்சத்திரம் திதி அப்படின்னாலே சஷ்டி திதி. இப்போ இன்னைக்கு நம்ம கார்த்திகை நட்சத்திரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் நாம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா உயர் பதவிகளுக்கு, இப்போ ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறோம், இதுக்கு மேல் போஸ்டிங்கை நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், ஒரு மேனேஜராக ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னா உயர் பதவியும் தலைமை பதவியும் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த கார்த்திகை நட்சத்திரத்தை அன்று நாம விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும். சரி, இந்த விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கார்த்திகை விரதம் நம்ம முதல் நாளில் இருந்தே பரணி இரவு, நேற்று இரவு உணவு எடுத்துக்கொள்ளாமல் இன்று முழுவதும் நீங்கள் உணவு எடுத்துக்கொள்ளக்கூடாது. பகல் முழுவதும் மாலை 6 மணிக்கு மேலே உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் முருகப்பெருமானுடைய படமெல்லாம் இருந்தது அப்படின்னா செவ்வரளி பூக்களால் நல்லா அலங்காரம் செஞ்சுட்டு நெய்வேத்தியமாக நம்ம என்ன வைக்கணும் அப்படிங்கிறதுல தான் இந்த சூட்சமமான பொருட்களே இருக்கிறது. சரிங்க, அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனும் தினையும், இது 2மே நம்ம கலந்து வைக்கணும். தினை மாவு இருக்குது இல்லைங்களா, இது நீங்கள் ஃபுட் ஸ்டோரில், நம்மளுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் கண்டிப்பாக இருக்கும். இந்த தினை மாவு வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு தேன் கலந்து வைக்கலாம். அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா மாம்பழம், அவருக்கு ரொம்ப பிடிக்கும், மாம்பழம் நைவேத்தியமாக வைக்கலாம். இந்த டைமில் கிடைத்தால் வைங்க, இல்லைன்னா தேனும் தினை மாவும் வைக்கலாம், பஞ்சாமிர்தம் வைக்கலாம். இந்த மாதிரி உங்கள் ஊர்களில் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வைங்க. கண்டிப்பாக தேனும் தினை மாவும் எல்லா சீசன்லேயும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது. பஞ்சாமிர்தம் இருக்குது அப்படின்னா பஞ்சாமிர்தமும் நீங்கள் வாங்கி படைக்கலாம். மாம்பழம் கிடைத்தால் வச்சுக்கோங்க, கிடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கிடைக்கிறப்ப நைவேத்தியமாக வச்சு நாம் வழிபாடு செய்து கொள்ளலாம். இந்த பொருட்களை, முருகப்பெருமானுக்கு பிடித்த இந்த பொருட்களை வச்சு நாம் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் என்னவோ அதை முருகப்பெருமானிடம் கேளுங்கள். கேட்டதை கேட்ட வண்ணமே கொடுப்பார் முருகப்பெருமான். அவருக்கு பிடித்த நெய்வேத்தியத்தை வச்சு கேட்கும்போது அவர் மனம் மகிழ்ந்து நல்ல ஒரு சந்தோஷ நிலையில் இருப்பார். பொதுவாக மனிதன் சந்தோஷமாக இருக்கும்போது என்ன கேட்டாலும் கோபப்பட மாட்டார், என்ன கேட்டாலும் கொடுத்துடுவார். அதே மாதிரி தான் இறைவன். மனிதனுக்கே எப்படின்னா இறைவனுக்கு எப்படின்னு சொல்லி பாருங்க. நம்ம சின்னதாக ஒன்று செஞ்சாலே அவர் அவ்வளோ சந்தோஷப்படுவார். அவருக்கு பிடித்த பொருளை நாம் நெய்வேத்தியமாக வச்சு அவரை மனதார பிரார்த்தனை பண்ணி கேட்கும்போது என்ன கேட்டாலும் அவர் தவறாமல் கொடுப்பார். நீங்கள் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தன்று விரதம் இருந்து வழிபாடு செய்கிறீங்கன்னா இப்படியும் செய்யலாம். இல்லை நாங்கள் விரதமெல்லாம் இல்லை, பூஜைகள் மட்டும்தான் செய்கிறோன்னா மாலை 6 மணிக்கு மேலே இதே ப்ராசஸில் தான் நீங்கள் செஞ்சுட்டு நெய்வேத்தியமாக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 3-4 பொருட்கள் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, இதில் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சுக்கோங்க. தேனும் தினைமாவும் கிடைக்குதா வச்சுக்கோங்க, மாம்பழம் கிடைக்குதா வச்சுக்கோங்க, பஞ்சாமிர்தம் இருக்கா வச்சுக்கோங்க. இது எல்லாமே எங்கிட்ட இருக்குது. இது நான் எல்லாத்தையுமே முருகப்பெருமானுக்கு படைச்சு நான் வழிபாடு செய்ய போகிறேனாலும் தாராளமாக செய்யலாம். நம்ம என்ன பண்ணணும்னா, ரொம்ப நம்பிக்கையாக முருகனை நீங்கள் மனமுருக பிரார்த்தனை பண்ணிட்டு அவரை காலை கெட்டி
கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நொடி பொழுதில் அவர் சரி செஞ்சிருவார். அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு தமிழ் கடவுள் தான் இந்த முருகப்பெருமான். அதே மாதிரி ஒரு வேண்டுதல் எனக்கு நிறைவேறாத ஒரு ரொம்ப கஷ்டம் இருக்குது, அது அந்த விஷயம் நடந்தால் தான் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 9 செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது நீங்கள் என்ன வேண்டிக் கொண்டு முருகப்பெருமானிடம் நீங்கள் இந்த விரதத்தை இருந்தீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் இந்த கிருத்திகை அன்று நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறவங்களும் செஞ்சுக்கலாம். விரதம் இல்லை பூஜைகள் மட்டும்தான் செய்கிறோன்னாலும் செஞ்சுக்கலாம். இல்லை வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் 9 செவ்வாய்க்கிழமை நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் அதை கண்டிப்பாக முருகன் கொடுப்பார். அவ்வளவு ஒரு அற்புதமான தெய்வம்தான் நம்ம முருகப்பெருமான். அதே மாதிரி மாலை நேரங்களில் முடிஞ்சால் உங்களுக்கு உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு முருகன் ஆலயங்கள் இருந்தது அப்படின்னா அபிஷேகத்திற்கு உங்களால் என்ன முடியுமோ அந்த பொருளை வாங்கி கொடுங்க. ரொம்ப விசேஷமானது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திர நிலை வறுமைகள்லாம் நீங்கி நம்மளுக்கு செல்வம் பெருகக்கூடிய பொன்பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படும். நீங்கள் ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கி கொடுத்தா கூட போதும். ஒரு கரும்பு ஜூஸ் 20 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னாலே போதும். இளநீர் வாங்கி கொடுக்கலாம், தேன் வாங்கி கொடுக்கலாம். உங்களில் நிறைய நோய்கள் வருது அப்படின்னா உங்கள் உடல் பிணிகளும் நோய்களும் தீரணும் அப்படின்னா நீங்கள் அபிஷேகத்திற்கு தேன் வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. நீண்ட ஆயிலையும் நல்ல தேகத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த தேன். அதனால் அந்த தேனை நீங்கள் அபிஷேகத்திற்கு முருகப்பெருமானுக்கு வாங்கி கொடுக்கலாம். உங்களால் கோவிலில் அன்னதானம் பண்ண முடியும்னா ஏதாவது ஒரு இனிப்பு சர்க்கரை பொங்கல் இது மாதிரி வச்சு நீங்கள் அன்னதானம் பண்ணலாம். இந்த மாதிரி முருகப்பெருமானை நாம் நினைத்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஓடோடி வந்து முருகப்பெருமான் நம்முடைய பிரச்சனைகள் எதுவாயினும் அதை கண்டிப்பாக தீர்த்து வைப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. சரி, இதை யாரெல்லாம் இந்த விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் இல்லை பூஜைகள் செய்யலாம் அப்படின்னா இதை ஆண் பெண் இருவருமே செய்யலாம். பெண்களுக்கு ஒரே ஒரு நிபந்தனை தான், மாதவிடாய் காலத்தில் இருந்தீங்க அப்படின்னா அப்போ மட்டும் தவிர்த்திடுங்க. மற்ற நாட்களில் நீங்கள் எப்பவும் போல் பூஜைகள் செய்து நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். ரொம்ப 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 எளிமையானது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபங்கள் ஷட்கோண தீபம் ஏற்றணும். இந்த ஷட்கோண தீபம் ஏற்கனவே நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு ஸ்டார் நட்சத்திரம் போட்டுட்டு ச ர வ ந ப வ இந்த 6 அகல் தீபங்களில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றணும். 6 வெற்றிலை வச்சுக்கோங்க. அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க. இவ்வளவுதான். இதுதான் ஷட்கோண தீபம். இந்த மாதிரி தீபம் ஏற்றி நீங்கள் கிருத்திகை அன்றும் நம்ம இந்த தீபத்தை ஏற்றலாம். சஷ்டி அன்றும் இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் முருகப்பெருமானினுடைய அருளை பரிபூரணமாக பெறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும்.